டேய் ஆனா குழந்தை மட்டும் தான் இருக்குது. இது என்ன குழந்தைன்னு எனக்கு தெரியலடா பாவி. என்ன குழந்தை உனக்கு தெரியலையா? ஆஹாண்டா. ஐயோ அம்மா நான் கண்டுபிடிக்கிறேன் அம்மா. நீ கண்டுபிடிக்கிறியா? ஐயோ அதுல நான் கில்லாடி. அப்படியா? ஆமா அம்மா. சொல்லுடா எப்படின்னு. மேடு பள்ளமா இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம் அம்மா. அப்படியா? நான் தள்ளி பார்த்து சொல்றேன். அப்படியா? ஆமா அம்மா. அம்மா அது மேடா இருந்துச்சுன்னா ஆம்பளை புள்ள. அப்படியா? அது பள்ளமா இருந்துச்சுன்னா பொம்பளை புள்ளதான். அப்படியே போட்டா இரு அம்மா நான் தரேன். ஏய் சே அருங்கட பையா. சரி சரி இருந்தாலும் ஏண்டா கணவர் நகர வேலை செஞ்சிருக்காரு. ஆமா. அவர் எப்ப வருவார் எதை வருவார் தெரியாது. ஆமா அம்மா. அப்படி இருக்கும் பொழுது அவர் போகும்போது என்ன வரைத்திருக்கிறார்? என்ன வரைத்திருக்கிறார்? நான் நாட்டை விட்டு போகும்போது நாட்டை தேடி எந்த அரதேசி பரதேசி யார் வந்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடு என்று உரைத்திருக்கிறார். அப்படி அள்ளி 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 குடுத்துட்டா இங்க நாடா இருக்கும். இதுல ஒண்ணுமே இருக்காது. எதுல ஒண்ணு இருக்கு? அரண்மனையில ஒண்ணுமே இருக்காது. அது செக்காத்தி தான் போகும்போது பாதி நாட்டாவது வாங்கி போயிட்டான். மீதி இருக்குது கொஞ்சம் தான். அது கொஞ்சம் நம்ம தக்க வச்சுக்கிறோம். தேடி எந்த அரதேசி பரதேசி நாய் வந்தாலும் யார் வந்தாலும் உருட்டு கட்டையில அடி. உருட்டு கட்டையில நான் அடிக்கிறேன். என்னடா கதை மீதியான வந்து போட்டு உருட்டு கட்டையில தடி உருட்டு கட்டை. ஆமா அப்படியே போயிட்டு வரலாம். நமக்கு பேசினே இருக்கிறோம். அது தூரத்துல யாரோ வராங்களே யாரு அது கண்டு தெரியல. எனக்கு எது தெரியும்? என்ன பாரு ஏன் பாரு ஏன் ஆகட்டா நல்லா ஏறி பாடுறா. கொஞ்சம் லைட்டா திருப்பி அம்மா. ஏறடா பையா உனக்கு கண்ணே தெரியல. நான் ஏறி பாக்குறேன் நீ பாரு அம்மா. பாரு அம்மா. டேய் நான் பாக்குறேன். என்ன பாருடா தூரத்துல இந்த லைட் கண்ணு. ஐயா எப்போ திருமணம் ஆகி போனா செத்துருப்பா. புல்லு மச்சிருக்கோம் கூண்டு மச்சிருக்கோம் மண்ணாடி மண்ணா வரடா. ஆமா அவன் மட்டும் தான் வரான்னு பார்த்தா பின்னாடி நாட பள்ளிக்கூட்டு பசங்க கூட்டிட்டு வரா. எம்மா கோயில கூட்டிட்டு போறது. இன்னைக்கு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் போட்டணும். அம்மாவோட வாய்ப்பட 64 வாய்ப்பட அரண்மனையில அது எல்லாத்தையும் ஈட்டு சாத்து 100 ஜனனை ஈட்டு சாத்து. ஒரே ஒரு ஓட்டல ஈரம் சாத்தி அம்மா கண்டு கூட்டு நானே வயிற்று கட்டி திருப்பி வராங்க. சாத்துரா சாத்துரா இன்னைக்கு அண்ணியாரே
மூதாகி பூத்திருக்கும், 4 கதவிற்கும் நாதாங்கி பூத்திருக்கும், வீட்டு அரண்மனை வாயற்படியிலே காராப்பசு கட்டியிருக்கும். அதுதான் நம்முடைய அரண்மனை என்று உரைத்தார். அரண்மனை வந்து விட்டோம். ஆனால் அரண்மனையாகப்பட்டது தாள் உள்புறமாக போட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அண்ணி உள்ள இருக்கின்றார்களா? ஒன்றுமே புரியவில்லையே. அண்ணி 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 ஆண்டவா, என்ன இது சோதனை? ஆண்டவா, என் மக்கள் எல்லாம் பசியோடு அண்ணன் வீடு தேடி வந்தார். என்னுடைய அண்ணன் வீடு அரண்மனை தங்கச்செலவாகப்பட்டு தாலி பாய் தங்க கதவாகப்பட்டது தாலிட்டு இருக்கிறது. இந்த கதவை திறந்தால் தானே என் பிள்ளைகள் எல்லாம் சென்று பசியார முடியும். ஆண்டவா ஆண்டவா, காசி விஸ்வநாதா, ஓம் காசி விசாலாட்சி தாலி தாயி, அம்மா உத்தமி நாடுமானா நம்மள ஒரு எழுத்தி, உத்தமி நாடுமானா அவள ஒரு கழுத்தி, என் தாய் வீட்டு தங்க கதவு இன்று தானாக திறக்க வேண்டும். என்ன சாப்பிடுற? அம்மா ஜபர் ஜகஜரல வாய மூடி உட்கார்ந்துங்க. யா வீட்டு குடும்ப கதை மூடி வாழ பையன். யா வீட்டு குடும்ப கதைக்கு எல்லாம் வந்துங்களா? வாய போட்டு பரவ கிச்சுங்க. அடியே மாப்பிள்ள மருந்து மாட்டிட்டு ஓட்டா. அடி தேவடா கம்ப்ளீட். அவங்க யாரம்மா யாரு? ஆமா இதெல்லாம் யாரு? எதற்காக என் பிள்ளைகளை அடிக்கிறீர்கள்? ஆமா வாழ வக்கல நாய்கள 7 மணி சீக்கிரம் கொண்டு போனீங்க. எல்லாத்தையும் 8 கட்டுங்க. 7 மணி சீக்கிரம் கொண்டு போனீங்க. ஏன் வந்தா இப்ப ஏன் வந்தா? ஏன் வந்தா? மாறாடும் 15 ஐயோ இதெல்லாம் பார்த்தா பஞ்சத்துல வந்த மாதிரி ஆகுது. ஒரு வெட்டு போட்டா 7 ஊர் சோறாக்கி சொல்லலாம். உன்னை வெட்டு போட்டா 1000 அழுகிய மாங்காய் என் மக்கள் தின்ன ஒரு மாங்காய்க்கு பஞ்சமா? 1000 கொட்டி கிடக்கும் அழுகிய தேங்காயில என் மக்கள் தின்பதற்கு ஒரு தேங்காய்க்கு பஞ்சமா? 1000 அழுகி மாங்காய் 1000 அழுகி போன மாங்காய் இருந்தாடா அது எத்தனை கீழே கொட்டுவேன். 1000 தேங்காய் இருந்தாலும் அது எத்தனை குப்பையில போட்டுட்டியா? வாழ வைக்கல அந்த நாய்க்கு நாயாடி போனா நாய் சீரகட்ட நாய் சீரகட்ட நாய் பாபா நாய வாங்கி சொன்ன நாய அப்படி போடு வளர்க்க அவன் கையில கொடுக்க வளர்க்க
அது கூட சப்போர்ட் வராங்க. புள்ளி வரும். ஏய் அடி. வாத்தே. காணிக்கிங்கிற அப்புறம் இன்னைக்கு வந்து பூத்து முடி போற டைம்ல நீதான் பஞ்ச 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 பஞ்சு நீதான் தாக்க அடக்கத்துக்கு வந்துக்கிற யாரு அண்ணி ஏழும் நான் பெற்ற பிள்ளைகள் அண்ணி. ஐயோ அம்மா இது ஏழு தேவையா பெற்றுதாமே எந்த ஒரு தகம் நானும் அம்மா உடனே கருவேப்பிலை 10 பேர் பெற்று வச்சுக்கிறேன். ஆமா எதுக்கு கூட்டு வந்தீங்க அண்ணி பிள்ளைகளோட பசி தீர வந்திருக்கின்றேன். அம்மா யாரு அம்மா? இது தாண்டா உங்களுடைய அத்தை. ஊர்ல வந்து வாழைப்பழம் தேங்காய் மாங்காய் அப்படியே கலடி சக்காத்திய எவ்வளவு பேசுலாம் ஒன்று தெரு மயிலுக்கு போதா போயிடுங்க. என்ன பையா போயிட்டு பாவம் பாக்கிட்ட ஒண்ணுடா என் படைய உரி அடிக்குது. ஆமா ஒண்ணுடா என் சூத்த பிச்சு கடிக்குது. ஐயோ சூத்தா பண்ண கடிக்கும். சரி பஞ்ச 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 வந்துருக்கிறேன். இருந்தாலும் வீடு தேடி வந்தா ஓடி தேடி தண்ணி ஊத்தணும். அதனால நானும் ஒரு அடக்கமான பொண்ணு, நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. உங்க வீட்டுக்காரங்க நைட்டு 10 பேச போய் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. கறிக்கோ பேக் பண்ணுங்க ஓடு. ஆமா அது இந்த போய் வீட்டுல தங்கிட்டு 6 மணிக்கு மாம்பூர் வந்துரு. குழந்தை அவ்வளவு ராதம் இது கால் கட்டினா ஊத்துனா குடிக்க மாட்டாங்க. சாரை குத்தா வேலை பண்ணி இருந்தாவா வீடு தேடி வந்தா ஓடி தேடி தண்ணி ஊத்தணும். நானும் நல்ல குடும்பத்துக்கு பொண்ணு. அதனால வீடு நொதிக்கிறா அப்புறம் அப்படியோ பழுகு போட்டி போட என் அம்மாவோட போகும்போது தாக்கா இருக்க 5 ராஜா வாங்கி போடுங்க. மறுபடியா வந்த யாரும் 4 இடம் போய் சம்பாதித்தானே அதனால 7 வருஷத்துக்கு 7 வாரம் மாக இருக்குது. 7 வருஷம் 7 வாரம் மாக 7 வருஷம் 7 வாரம் மாக இருக்குது. ஆமா அது எத்தனை மாதிரி கொடுக்குறேன். பூ காசு குடிச்சிட்டு ஊத்திக்கலாம். ஆமாண்டா 100 ரூபா எத்தனை வர அப்படியே அடுத்த மணி
ஏய் பாபி நான் வீட்டு வாசல் போய் அங்க நின்னு வெளிய நில்லு அது மூஞ்சல் ஏங்கி நம்பரு ஒன்னு நெட்ட ஒன்னு குட்ட ஒன்னு போட்ட